La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். AA CCC ஆல் இண்டியா ஆயுஷ் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி வந்து ரவுண்ட் 2க்கு உண்டான ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க பண்ணலாம், அண்ட் தென் பேமெண்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் நான் புதுசாக காலேஜ் அப்கிரேடேஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்களும் பண்ணலாம். இல்லை வந்து நான் புதுசாக சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன் அப்படின்றவங்களும் பண்ணலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரவுண்ட் 2ல வந்து இருந்துச்சு. அதுக்குண்டான ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து அந்த ரவுண்ட் 2க்கு உண்டான கவுன்சிலிங் வந்து AA ரவுண்ட் 2 கவுன்சிலிங் உண்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக சொல்ல போனால் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ்லாம் வந்து 98,000 அண்ட் தென் 1 lakhலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மட்டுமே 80,000 அந்த மாதிரி ரேங்க் வந்து கிடைச்சதை நான் வந்து பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ பீப்புள்ஸ் ஆர் மோர் ஆஃபரிங் சித்தா அப்படின்ற மாதிரி நிறைய தெரிய வருது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ இதே மாதிரி நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்ற வரவங்களும் ஆக்சுவலாக ஒன்றா நார்த் இந்தியன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஸ்டேட் பீப்புள்ஸாவே இருக்கவங்க வந்து ஒரு பெட்டர் காலேஜ் எதிர்பார்த்தேன், அதனால நான் போய் சேர்ந்துல ஸோ அப்படி மாதிரி அவங்களுக்கு தாட் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் இருந்திருக்கலாம் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆனால் வந்து ரவுண்ட் 2ல வந்து கிடைக்கும் போது நமக்கு அது ஒரு ஃபைனல் சீட்டுங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ரவுண்ட் 3 ரவுண்ட் 4ஓட ரவுண்ட் 3 நமக்கு ஒரு பெட்டர் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ ரவுண்ட் 3ல வரும்போது இதை விட கம்மியாக சீட் வேகன்சி தான் வரும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இதை விட ரொம்ப கம்மியாக சீட் வேகன்சின்ற வரும்போது எவ்வளோ சீட்ஸ் நம்ம கிடைக்க போகுது? மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் 2ல வந்து எல்லாரும் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதோட கம்மியான வேகன்சிஸ் வரும்போது நமக்கு எதிர்பார்த்த காலேஜ் சீட் வேகன்சி வரலாம், வராமலும் இருக்கலாம். கம்மியான வேகன்சி வச்சு நிறைய பேர் வந்து அதுக்கே டார்கெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்ல போனால் இப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் 2 சித்தா காலேஜ் இருக்கு, ஒரு ஹோமியோபதி காலேஜ் இருக்கு, ஒரு யுனானி காலேஜ் இருக்கு, ஒரு ஆயுர்வேதா காலேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்தி தான், ஸோ 6 காலேஜஸை சேர்த்தி தான் இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபார் சென்ட்ரல் கவுன்சிலிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா ஸோ நிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்க 60 சீட்டுமே ஓசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி. ஸோ இந்த 60 சீட்ஸுமே இந்த AA CCC மூலம் மட்டும்தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. வேற எந்த கோட்டாலும் வேற எந்த கவுன்சிலிங்குமே ஃபில் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறதுனால நிறைய பேர் வந்து இதில் தான் போய் சீட்ஸ் வந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற இருக்க கவர்மெண்ட் காலேஜ், ஸோ தமிழ்நாட்டில் இருக்க 5 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குங்களே, ஸோ அந்த 5 கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 சீட்ஸ் தான். ஆல் இண்டியா இதுக்குன்னு எடுத்தோம்னா ஆல் இண்டியாவுக்கு அப்படின்னு எடுத்தோம்னா 50 சீட்ஸ் தான் அரௌண்ட் வரும். மற்றபடி மற்ற எல்லா சீட்ஸுமே வந்து ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு போயிடும். இந்த 50 சீட்ஸ்ல யாரெல்லாம் அந்த 50 பேர்ல டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஸ்டேட் பீப்புளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அதர் ஸ்டேட்ஸ் பீப்புளாகவும் இருக்கலாம். இந்த ரேங்கை வச்சு தான் டிசைட் ஆகும். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அதே ரேங்க்ன்ற மட்டும் ஆக்சுவலாக சொல்ல போனால் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டார்கெட் தான் பீப்புள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. மார்க் மட்டும்தான் வித்தியாசமே தவிர்த்து இந்த AA CCC வந்து ரேங்க்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஆக்சுவலாக சொல்ல போனா ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது 1 or 2 ரேங்க் தான் வந்து வித்தியாசம் வருதே தவிர்த்து மேக்சிமம் எந்த ரேங்க்குமே அவ்வளவா வித்தியாசமே வரல. ஆக்சுவலாக சொல்ல போனா இதுதான் ஒரு மேஜர். ஸோ மேஜர் நிறைய பேருக்கு தெரியறதுனால இது இந்த கவுன்சிலிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சு ஸோ அப்ளை பண்ணால் நமக்கு இந்த காலேஜ் வந்து சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க ஜாஸ்தி. இல்லை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கல, எனக்கு கிடைச்சிச்சு, ஸோ இது வந்து 1 or 2 மார்க்ஸ்ல வந்து போயிடுச்சு, இதுக்கு அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து இந்த சீட் கிடைச்சிச்சு, நான் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அதை எடுத்து இந்த கோர்ஸ் எடுத்து ஷைன் பண்றவங்களும் ஜாஸ்தி. ஆக்சுவலா சொல்ல போனா அதுதான் மேஜர். ஸோ ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்து ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கவுன்சிலிங் AA CCC அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆட்டோமே டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க, காலேஜஸ்ல போய் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து. ஸோ ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் தென் கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபுல்லாக வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, ஸோ காலேஜில் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே வந்து கேளுங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா ஸோ ரவுண்டு 3 வருது. ரவுண்ட் 3ல வந்து அதே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க தான் செய்யும். சாய்ஸ் ஃபில்லிங் அந்த சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ சாய்ஸ் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சியை வச்சு நம்ம வந்து விர்ச்சுவல் வேகன்சியை வச்சு நம்ம சாய்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ரவுண்ட் 3ல வந்து சீட் வேகன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ 4-5 சீட்ஸ் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். ஸோ எவ்வளோ பேர் காம்படிஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு ஆக்சுவலாக. இது ஒரு லக்.
நெக்ஸ்ட் ரவுண்டு வரதெல்லாம் ஸோ ரவுண்ட் 3 ரவுண்ட் 4ல வருதா முன்னெல்லாம் சொல்லிடலாம். ஸோ இந்த மார்க் வந்து உனக்கு கிடைச்சிரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 அண்ட் தென் ஸ்டே வேகன்சிலாம் வரும்போது லக் இருந்தா கிடைக்கும்பா காம்படிஷன்ப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா. ஸோ எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு அப்படின்றது அந்த லக் பேசிஸ் தான். அடுத்தடுத்த ரேங்க்ல இருக்கவங்க ஸோ 90,000 இல்லாட்டி 1 lakh அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கீங்க. 1,30,000 இருந்தாவே ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓபிஸ்ல இருந்தீங்கன்னா ஓஸ்ல இருந்தீங்கன்னா அதே வந்து நீங்க வந்து எஸ்சி எஸ்டி அதுல இருந்தீங்கன்னா 2 lakhs ஓகேங்களா. ஸோ 2 lakhs அந்த ரேங்க்குள்ள இருந்தீங்க. ஏர் ரேங்க் ஓகேங்களா. ஏர் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஏர் ரேங்க் ஓகேங்களா. 2 lakhs இருந்தீங்கன்னா கிடைக்கிறது சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வரைக்கும் நமக்கு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்சா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணி நமக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா கிடைச்சிடும். இல்ல சீட் கிடைக்கல அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்போம் இல்லையா, அது நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஆக்சுவலா. ஸோ ஃபைனலைஸ்டா என்ன பண்ணுவாங்க அப்போ எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஒன்று ஒரு ஆக்சுவலா சொல்ல போனா நம்மளோட பாஸ்புக் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை அப்லோட் பண்ணி வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை வந்து யாருக்கெல்லாம் வந்து சீட்ஸை வந்து கிடைச்சிருக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்கு நமக்கு வந்து ஓகே எலிஜிபிள் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸை விட்டுட்டு. மற்ற எல்லா ஃபீஸுமே ஸோ இவங்களுக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிருக்கு. டோன்ட் வரி அபவுட் இட். அப்படி ரீஃபண்ட் ஆகல ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா அவங்க சொல்ற மெயில் அட்ரஸ் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ இதுதான் ஸோ அக்கௌண்ட்ல ஏதாவது பிரச்சனையா இல்லை டிரான்சாக்ஷன்ல ஏதாவது பிரச்சனையா இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நாம வந்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா சொல்ல போனா. இதுதான் ஒரு மேஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அந்த இதெல்லாம் ஸ்டே வெக்ஸ் நடக்க போது. இன்னும் AA-CCC நான் வந்து அப்ளை பண்ணி நான் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பர்டிகுலர் காலேஜஸ்ல இருந்து சீட்ஸ் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் அதர் ஸ்டேட்ஸ்க்குமே நான் வந்து போகலான்ட்டு இருக்கேன் ப்ரோ. அதர் ஸ்டேட்ஸ் காம்படிஷன் பண்ணால் நான் எனக்கு நல்ல நாலேஜபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக போய் படிக்கலாம். ஆக்சுவலா டெல்லி வரைக்கும் போகலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ வந்து ஹோமியோபதி நேஷனல் இன்ஸ்டியூஷன்ல படிக்கணும், ஆயுர்வேதா நேஷனல் இன்ஸ்டியூஷன்ல போய் படிக்கணும், கேரளாவில் இருக்க கோட்டக்கல்ல இருக்க காலேஜஸ்ல போய் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். யாருனாலும் என்ன கொஸ்டினாலும் எடுத்து படிக்கலாம். ஸோ நம்ம நாலேஜ் அந்த அளவுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அப்டேஷனுங்கிறது அப்கிரேட்ங்கிறது என்னன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ ஒரு இடத்துக்கு புதுசாக நம்ம போகும்போது தான் அதில் இருக்க அவங்க என்ன கான்செப்டுவலாக இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து அது எப்படி க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்மனன்ட் க்யூருங்கிறது ஆக்சுவலாக அதுதான் சொல்ல போனால் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மெடிசன் பேஸ் பண்ணி நம்ம வந்து இருக்கலாம். அண்ட் தென் நம்ம நாலேஜ் அப்டேட் ஆகும். அண்ட் தென் நம்ம புதுசாக ஒரு இடம் லொக்கேஷன் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு நியூ லைஃப் ஸ்டைலாக இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். நாமளும் புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுப்போம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். AA-CCC ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க. உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஆயிருக்கா இல்லையா, ஸோ வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மறுபடியும் காலேஜில் போய் அட்மிஷன் ப்ராசஸ் பாருங்க. அண்ட் தென் கைஸ் டாட்டா பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.